தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லும்போது அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் முடிவு காலத்தை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து, அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே அதில் வந்துடுச்சு. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா முதல் 6 அதிகாரம் தானியேல் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா தானியேலுடையதான பர்சனல் லைஃபாக இருக்கும். அடுத்த 6 அதிகாரம் பார்த்தீங்கன்னா தானியேல்ஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தானியேலுடையதான தீர்க்க தரிசனங்கள் என்னென்னலாம் நடந்துச்சு, யார் யார் காலத்தில் நடந்துச்சு என்பதெல்லாம் அங்கே இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திவிட்டு அந்த வெளிப்பாடுகளை முத்திரை போட சொல்லுகிறார். இந்த முத்திரை போட்டு இது இப்போக்குரியதல்ல, இனி வரக்கூடியதான சந்ததியின் காலத்துக்குரியது. அது எந்த சந்ததிக்குரியதுன்னா முடிவு காலம் மட்டும் அப்படி இருக்கு. அப்படின்னா என்னன்னா என் டைம்க்குரியதான சில விஷயங்களை கர்த்தர் தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை சீல் பண்ணிட்டார். இப்போ அந்த புஸ்தகம் முத்திரை உடைக்கப்படும். எப்போ உடைக்கப்படும்? கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் அது உடைக்கப்படும். முடிவு காலம் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, முடிவு காலம் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது கடைசி காலம் தொடங்குகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய காலத்தில் முடிவு காலம் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது இல்லையா? நேற்று பார்த்தோம், இதெல்லாம் நேற்று உள்ள இன்ட்ரடக்ஷனாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது, அந்த முடிவு காலத்தில் உள்ளதான் கடைசி காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கடைசி 7 வருஷம் இருக்குது, நியாயப்பிரமாண வருஷம். அதை ஒட்டின சம்பவங்கள் எல்லாம். அப்போ இந்த புஸ்தகம் எப்பொழுது முத்திரை உடைக்கப்படும் என்றால் முடிவு காலத்தில் உடைக்கப்படும். முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புஸ்தகம் முத்திரைகளின் புஸ்தகம் என்பது முடிவு காலத்துக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய காலத்தில் முடிவு காலம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவம். 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்பொழுது திரும்பி வந்தார்களோ இது முடிவு காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதை குறித்து தான் முடிவு காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நமக்கு 1948க்கு பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள், அதற்கு பின்னாடி நடக்கிற எல்லா சம்பவங்களும் அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துக்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன் அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல அதில் ஒரு வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். இப்போ அந்த புஸ்தகத்தை 5ஆம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வந்து உடைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகு அந்த 6ஆம் அதிகாரத்தில் முத்திரைகள் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சம்பவங்கள் என்ன எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டு அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நாங்கள் எங்கே போனாலும் அந்த தெளிவை சொல்லிட்டு தான் போகிறோம். இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நம்முடைய மைண்டில் ஆரம்பத்துலேருந்து போடப்பட்டிருக்கும். அது அப்போ உள்ளவங்க அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நமக்கு சொன்னது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா வருவார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் எப்படி இருப்பார், ஏதா இருப்பாருங்கிற வேதவசன அறிவு அவங்களுக்கு இல்லை. மேசியா எங்கே பிறப்பார்னு பைபிளில் இருக்குது. முதலாவது இயேசு வரும்பொழுது எல்லாமே தெளிவாக இருக்குது. எப்படி சிலுவையில் அறையப்படுவார்னு இருக்குது, என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த வேதவசன அறிவு இல்லாததுனால மேசியா வருவார்னு மட்டும் மைண்டில் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யோவான் ஸ்நானகனை போய் கேட்குறாங்க, நீர் தானான்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் இல்லை, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரார். ஏன் யோவான் ஸ்நானகனை போய் கேட்டாங்க? யோவான் ஸ்நானகன் அங்கே யோர்தான் பக்கத்தில் நிற்கிறாரு, வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அவர் அங்கே இருக்கிறார். ஏன் அவரை பார்த்து கேட்குறாங்கன்னா, இவங்களுக்கு மேசியாவை பற்றின அறிவு இருக்குது, மேசியாவை பற்றின வேத வசன அறிவு இல்லை. அந்த வசனத்தினுடைய ஆழம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் மேசியா வருவார்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அதனால் இவங்களை தப்புன்னு நமக்கு சொல்ல முடியாது, தெரியாமல் தான் போய் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் அது ஒரு இடத்துல யோவான் ஸ்நானகனும் தடுமாறுவார். இயேசு கிறிஸ்துவை அவர் கேட்டு அனுப்புவார், வருகிறவர் நீர்தானா, வேறொருவர். ஏன் இந்த கேள்வி அவர் கேட்குறாரு? அவர் தானே சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் யார் மேலே இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்படுகிறவர். அவர் தானே சொன்னார், அவரே தானே சாட்சி கொடுத்தாரு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ என்னென்னா, நான் இப்படி சொல்கிறேன்னு உடனே தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க. அந்த வெளிப்பாடு இருக்குது, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்கள் அவருக்கு சில காரியங்கள் அந்த இடத்துல புரியல போல, என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசுவை கேட்டு அனுப்புறாரு, வருகிறவர் நீர் தானா. இந்த சந்தேகம் ஏன் வந்துச்சு? திடீர்னு அந்த சந்தேகம் வந்துருச்சு. வேறொரு ஏன்னா இவர் எதிர்பார்க்குற மேசியாங்கிறது ராஜா, அவர் வந்து ஆளுகை செய்வார், ராஜாதி ராஜாவாக இருப்பார்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் நடக்கிற விஷயம் என்னென்னா, இவர் ரோட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இவர் பாட்டு வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் உட்காந்து ஞானசானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவருக்கு சந்தேகம் வருது பாருங்க. அந்த மாதிரி தான் பரிசுத்தவான்களுக்கு கூட சில தடுமாற்றங்கள் வரும். எதுக்கு நான் இதை இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா, பெந்தகோஸ்தே உபதேசங்களில், மற்ற உபதேசத்தை விட்டுருங்க, அவங்க இதில் வரவே இல்லை, அவங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது, அதை விட்டுருவோம். பெந்தகோஸ்தே உபதேசங்களில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது 4ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 சபையின் காலம் இருக்குது. 7 சபையின் காலம் முடிவடைந்த உடனே வருகை வந்துடுச்சு, அவங்களுடையதான எதிர்பார்ப்பு. 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் ஸ்நானகனை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இப்போ இந்த இங்கே ஏறிவான்னு சொல்கிறத அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, 3ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு இங்கே ஏறிவான்னு. ஸோ சபை என்ன செஞ்சிருச்சு? ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோவான் எப்போ சபைக்கு ஒத்துமையாக மாறினார்?
சபைக்கு ஓமையாக அல்லது உருவகமாக ஒரு இடத்துல கூட யோவானை கர்த்தர் என்ன செய்யலை, சொல்லலை. யோவானை சொல்லும் பொழுது சபைகளுக்கு எழுதுன்னு தான் சொன்னார். இந்த இடத்துல ஏறிவான்னு சொல்றது யோவானை தானே ஒழிய சபையை அல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னது யோவானை தான், சபையை சொல்லலை. இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யோவானை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ வா, ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய சபையை நான் உனக்கு காட்டுகிறேன்னு சொல்கிறார். அப்போ யோவான் வேறு, சபை வேறு. யோவானை சபைக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. கடைசியாக முடிக்கும் போது கூட ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக, இவைகளை உங்களுக்கு சாட்சியாக எழுதுகிறவன் அவரை பற்றி எழுதுறார். அப்படின்னா யோவான் வேறு, சபை வேறு. அப்போ 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் இங்கே ஏறிவான்னு வெளிப்படுத்தல இயேசு சொன்னது யாரை பார்த்து அப்படின்னு சொன்னால் யோவானை பார்த்து தானே ஒழிய சபையை பார்த்து அல்ல. இப்போ நிறைய பேருக்கு இங்கே தான் கன்ஃபியூஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணம் இல்லை அதான் ப்ரூஃப் அங்கே இருக்குது பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து யோவான் போய் பரலோகத்தை பார்க்குறாரு. இதோ ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பாக இருந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அதை சுற்றிலும் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 7 ஆவிகள் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருந்து, ஒரு கண்ணாடி கடல் இருந்தது. எல்லாம் இருக்குதா, வரிசையாக இருக்குதா? இந்த இடத்துல எங்கேயாவது சபை இருக்கிறது இருக்குதா, சபை நிற்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கா? அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்போ சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன நிற்கிறாங்க, ஒரு கூட்டம் நிற்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் அவங்க இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய கையிலிருந்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் முத்திரைகளின் புஸ்தகத்தை வாங்க கண்டேன்னு இருக்குதானே? அங்கேயும் இந்த கூட்டத்தை அவர் பார்த்ததா சொல்லலை. கரெக்டாக 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அப்போ தான் கீழே இருக்கிற தூதன் கேட்குறான், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்குறான். அதுக்கு முன்னாடி இவங்க வரல, இவங்க அதுக்கு முன்னாடி இல்லை. அந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது தான் நீங்களும் நானும். சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு, அங்கே வசனம் தெளிவாக இருக்குது. சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிது. அப்போ அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது. இப்போ நிறைய பேருக்கு 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தை பற்றி நம்ம எடுக்கும்போது ஐயோ அவர் கல்லோபதேசம் சொல்கிறார், இப்படி தான் சொல்கிறாங்க. நேரடியாக கல்லோபதேசம் சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம்லாம் இப்போ நடக்காது, வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும். சரி, நான் என்ன கேட்குறேன், வருகைக்கு பின்னாடி நடக்கும்ன்றீங்க, அப்போ இப்போ எங்கே நடக்கிறது? 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்போ சொன்ன இவ்வளோ விளக்கத்துக்கும் பதில் என்ன? அப்போனா இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எப்போ நடக்கும்? அதெல்லாம் வருகைக்கு பின்னாடி நடக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி சபை இருக்குன்னா எங்கே இருக்குது பைபிளில்? ஒரு இடத்துல கூட சொல்லப்படலை. 24 மூப்பர்களை பற்றி சொல்லும் போது உங்களுடைய ரத்தத்தினாலே சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலும் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். யார்? 24 மூப்பர்களை தான் இருக்குது. அப்போ வசனம் தெளிவாக இருக்கிறது. சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் எங்கே இருக்குது? பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிது. அதுக்கு முன்னாடி 2 தடவை சிங்காசனத்தை யார் பார்க்கறது? யோவான் பார்க்குறாரு. 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறாரு, 5ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறாரு. 2 தடவையும் அங்கே சபை இருந்ததை அவர் பார்க்கவே இல்லை. 7ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்குறாரு.